ஹாய் எவ்ரிவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கிளாஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்க போகிறோம். நீங்களாம் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் பேசிக்ஸ் கிளாஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருந்தேன். புல் பேக்ஸும் சரி, இன்டியூஸ்மெண்ட், லிக்விடிட்டிஸ், ஆர்டர் பிளாக்ஸ் இது எல்லாமே பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இன்னுமே பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதுக்காக தான் அந்த வீடியோவெலாம் நான் ஃபஸ்ட்டே அப்லோட் பண்ணதே. இந்த வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டு நாலேஜ்லாம் லேர்ன் பண்ணீங்களோ அதை விட ரொம்ப அட்வான்ஸ்டு டாபிக்ஸ்லாம் இந்த வீடியோவில் லேர்ன் பண்ணிப்பீங்க. ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி ஒர்க் ஆகுது, லிக்விடிட்டி எந்த அளவுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் ரோல் ப்ளே பண்ணுது, எப்படி மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வேலிடேட் பண்ணி மார்க் பண்ணணும், அண்ட் தென் ரியல் மார்க்கெட் எக்ஸாம்பிள்ஸுமே காட்டுவேன். ஸோ எந்த ஒரு பார்ட்டையும் மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மேஜர் ஹை அண்ட் மேஜர் லோவை கரெக்டாக ப்ளாட் பண்ணாலே போதும். டவுன் ட்ரெண்டுக்கான ஸ்ட்ரக்சரை ஃபைண்ட் பண்ணிடலாம். அண்ட் ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஃபைண்ட் பண்ண வேண்டியது மேஜர் லோ. ஒன்ஸ் எப்போ உங்களுக்கு மேஜர் லோ கிடைக்குதோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மேஜர் ஹையே கிடைக்கும். அந்த மேஜர் லோவை நீங்கள் எப்படி வேலிடேட் பண்ணணுன்னா, மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு இருக்கப்போ நான் உங்களுக்கு ரொம்பவே பிகினர் ஃப்ரெண்ட்லியாக தான் சொல்லி தர போகிறேன். ஸ்டார்டிங் பாயிண்டில் நான் சொல்கிறத ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சரில் வரப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் மேஜர் லோ தான் கண்டுபிடிக்கணும். அண்ட் அப் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சரில் போயிட்டுருக்கப்போ மேஜர் ஹை கண்டுபிடிக்கணும். ஒரு மேஜர் லோ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையானது அந்த லோன்றது ஒரு ரீசன்ட் லிக்விடிட்டியை கிராப் பண்ணியிருக்கணும். அண்ட் அந்த லிக்விடிட்டி தான் நம்ம இன்டியூஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இன்டியூஸ்மெண்ட்டை பற்றி நான் உங்களுக்கு முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்னன்றதே புரியும். ஒரு மேஜர் லோ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரீசன்ட் புல் பேக்கை மார்க்கெட் எடுத்துருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் எங்கேயோ டவுன் ட்ரெண்டில் வந்துட்டுருக்கு. ஒன்ஸ் என்னோட இந்த ரீசன்ட் புல் பேக்கை எடுத்ததுக்கப்புறம் எனக்கு இந்த மேஜர் லோன்றது கன்ஃபார்ம் ஆகும். ஏன் ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுக்கிறப்போ நம்ம மேஜர் லோன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறோன்னா, ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கான மேஜர் ஹைஸ் அண்ட் லோஸை மார்க் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 2 விஷயம் தேவைப்படும். ஒன்று லிக்விடிட்டி, இன்னொன்று ஆர்டர் ஃப்ளோ. ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய மேஜர் லோக்கு லிக்விடிட்டி ஏன் தேவைன்னா, மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்துக்கிட்டு இருக்கப்போ எப்போவுமே ஒரு டவுன் ட்ரெண்டாகவே போயிடாது. ஒரு சர்டைன் பாயிண்ட் வரைக்கும் தான் மார்க்கெட்னால மூவ் பண்ண முடியும். லிக்விடிட்டி இருக்க வரைக்கும் தான் மார்க்கெட்னால டவுன் ட்ரெண்டுக்கு மூவ் பண்ண முடியும். ஒன்ஸ் அந்த லிக்விடிட்டி அவனுக்கு பத்தலைன்னா அகெயின் லிக்விடிட்டியை மேனிப்புலேட் பண்ணி எடுப்பான். ஸோ அந்த லிக்விடிட்டி மேனிப்புலேஷனுக்காக மார்க்கெட்டில் மேஜராக பண்ணக்கூடிய மூவ் என்னன்னா, இந்த ரீசன்ட் புல் பேக்ஸை கிராப் பண்ணி எடுக்கிறது தான். ஒன்ஸ் இந்த ரீசன்ட் புல் பேக்கை எடுத்ததுக்கப்புறம் அவனுக்கு தேவையான லிக்விடிட்டின்றது கிடைக்கும். ஏன்னா மார்க்கெட் எப்போவுமே லிக்விடிட்டி எடுத்து தான் ஒரு ஸ்ட்ரக்சரையே கிரியேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த லிக்விடிட்டி எடுக்கிறப்போ இங்கே நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகுதுன்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஸோ தட் இந்த லோவை நம்ம மேஜர் லோவை கன்சிடர் பண்ணுறோம். ஒன்ஸ் இந்த லிக்விடிட்டிலாம் எடுத்து மார்க்கெட் அவனுக்கான ஆர்டர்ஸ் எல்லாம் கிராப் பண்ணதுக்கப்புறம் அகெயின் அந்த ஆர்டர்ஸை யூஸ் பண்ணி டவுன் ட்ரெண்டுக்கு கண்டினியூஷன் பண்ணுவான். அண்ட் ஒன்ஸ் இந்த மேஜர் லோ பிரேக் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டோட ஆர்டர் ஃப்ளோன்றது ஸ்டில் டவுன் ட்ரெண்டுக்கு தான் இருக்குது. ஸோ நம்ம அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ண ஹையை நம்ம மேஜர் ஹைன்னு சூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்படி தான் மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ரக்சருன்றது கிரியேட் ஆகும். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு பேர் ஏன் நம்ம இன்டியூஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறோன்னா, பிகினராக நீங்கள் ஒரு எஸ்எம்சி லேர்ன் பண்ணுறப்போ நீங்க போய் ஜாயின் பண்ற ஒரு கோர்ஸாவும் இருக்கட்டும், இல்ல YouTubeல 10ல 8 வீடியோன்றது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு எப்படி சொல்லி தருவாங்கன்னா, இந்த மாரி மார்க்கெட் ஒரு லோயர் ஹை, லோயர் லோ ஃபார் இந்த மாரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல வரப்போ, இது உங்களோட ஹை, லோ, ஹை, லோ, ஹை, லோ. இதுதான் உங்களோட டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லி தரும். இதுதான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ, ஒன்ஸ் இந்த மார்க்கெட் இந்த ரீசென்ட் ஹைய எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் பேட்டர்ன்னு சொல்லிக் குடுத்துருப்பாங்க. இதுதான் நெறைய பிகினர்ஸ் பார்த்துட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ன்னு நம்பிட்டு இருப்பீங்க. ஈவன் நான் பிகினரா வரப்பவுமே எனக்கும் இதுதான் சொல்லிக் குடுத்தாங்க. நானும் இதே தான் லேர்ன் பண்ணி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ன்னு நம்பிட்டு இருந்தேன். ஒன்ஸ் எப்ப நான் லிக்விடிட்டி பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனோ, அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, இது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கிடையாது. லிக்விடிட்டி ஆன் ஆர்டர் ஃப்ளோவ பேஸ்டா எப்ப நம்ம ஸ்டடி பண்றோமோ, அதுதான் ரியல் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ன்னு. அண்ட் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கே தெரியும். இந்த ஸ்ட்ரக்சர்ன்றது மார்க்கெட்ல ஒர்க்கே ஆகாது. சும்மானாச்சும் மார்க்கெட் கீழ புல் பேக் குடுத்து வருதுன்றதுக்காக அத நம்ம ஹையின்னும் எடுக்க முடியாது. அங்கேருந்து மார்க்கெட் திரும்புதுன்றதுனால அத நம்ம சேஞ்ச் ஆஃப் இயர்னும் எடுக்க முடியாது. மார்க்கெட்டுக்கு எப்பவுமே ஒரு லாஜிக்கல் அப்ரோச்ன்றது தேவை. எந்த ஒரு விஷயமும் அனாட்டமி தெரிஞ்சு,
அடிப்படைய லேர்ன் பண்ணி பண்ணா தான் அது ஒரு வேலிடான நாலேட்ஜா இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர நான் உங்களுக்கு குடுத்த எக்ஸ்ப்ளனேஷனோ, இந்த மாரி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு சொல்லிக் குடுத்தவங்க பண்ண எக்ஸ்ப்ளனேஷனும் பெரிய டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். அண்ட் நான் ஏன் உங்களுக்கு இந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி அனாட்டமியோட சொல்லி தரேன்னா, அதுக்கு பெரிய ரீசன் ஒண்ணு இருக்கு. நானுமே உங்களுக்கு இதுதான் இன்டியூஸ்மென்ட் இத எடுத்தா இது லோ, இது ஹைன்ட்டு சொல்லிட்டு போக முடியும். அந்த மாரி சொன்னேன்னா, உங்களால கான்செப்ட்ட கத்துக்க முடியுமே தவிர, எக்ஸ்பீரியன்ஸ கெயின் பண்ணிக்கவே முடியாது. நான் என்ன சொன்னேனோ, அதே தான் போய் நீங்க கடைசி வரைக்கும் மார்க்கெட்ல பண்ணிட்டு கெடப்பீங்க. பட் மார்க்கெட் அப்படி ஒர்க் ஆகாது. ஏன்னா, மார்க்கெட் எப்பவுமே ஒரே கண்டிஷன்ல இருக்காது. மார்க்கெட்டோட கேரக்டர்ன்றது குளோபல் கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ, நீங்க ஒரு கான்செப்ட்ட படிச்சுட்டு அத அப்படியே போய் மார்க்கெட்ல அப்ளை பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அது வொர்க்கே ஆகாது. பட் நீங்க இந்த அனாட்டமி இந்த அடிப்படைய லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா, மார்க்கெட் எந்தவித கண்டிஷன்ல இருந்தாலுமே சரி, உங்களால அதுக்கேத்த மாரி சிஸ்டம அடாப்ட் பண்ணி, அதுக்கேத்த சேஞ்சஸ குடுத்து, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த அளவுக்கு இன்டெப்த் கான்செப்ட்ஸ எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்லி தரேன். எனக்கு என் வீடியோவ பார்க்குற ஒருத்தருக்கும் ஆக்சுவல் வேல்யூபிள் நாலேட்ஜ் போய் சேரணும். லைக் தட் நான் உங்களுக்கு இந்த கான்செப்ட்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துட்டா உங்களுக்கு அது புரியாது. அதோட அடிப்படையும் நான் உங்களுக்கு சொல்லணும். அதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ, என் வீடியோ பார்க்குறவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடர்ஸா வருவீங்களே தவிர, நான் சொன்னதே கடைசி வரைக்கும் அரைக்கிற ட்ரேடர்ஸா இருக்க மாட்டீங்கன்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்போ நம்மளோட இன்டியூஸ்மென்ட் எல்லாம் எடுத்து மேஜர் லோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ, எப்போ நமக்கு இந்த மேஜர் லோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகுதோ, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ண அந்த ஹையஸ்ட் பாயிண்ட் தான் நம்மளோட மேஜர் ஹை. ஏன்னா, மார்க்கெட் இங்கேருந்து ஆர்டர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு, அகைன் டவுன் ட்ரெண்டுக்கான ஆர்டர் ஃப்ளோவ கிரியேட் பண்ணி தான் வந்திருக்கு. ஸோ, ஸ்டில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்குன்னு அர்த்தம். பிகாஸ் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வைக்கிறதுக்கு காரணமா இருந்தது, இந்த ஹைல வந்த ஆர்டர்ஸ் தான். சரிங்களா? அண்ட் இதே பேட்டர்ன தான் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு போற வரைக்கும் நம்ம கன்டின்யூ பண்ணிட்டே வரணும். ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் அண்ட் நெக்ஸ்ட் எப்போ நம்மளோட ரீசன்ட் புல் பேக் இன்டியூஸ்மென்ட் எடுக்குதுன்றத பாருங்க. இங்க நம்மளோட இன்டியூஸ்மென்ட்ட வந்து மார்க்கெட் எடுத்திருக்கு. ஸோ, இது நம்மளோட மேஜர் லோ. அண்ட் என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் மேல இங்க ஆர்டர் ஃப்ளோவெல்லாம் மிட்டிகேட் பண்ணிட்டு, அகைன் பிஓஎஸ் வச்சிருச்சு டவுன் ட்ரெண்டுக்கு. இந்த பிஓஎஸ் பண்ணதுக்கு காரணமா இருந்தது இந்த ஹைல வந்த ஆர்டர்ஸ் தான். ஸோ, இது நம்மளோட மேஜர் ஹை. இங்க நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த மேஜர் ஹை, மேஜர் லோஸ் எல்லாமே மேஜர் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா? இந்த இன்டியூஸ்மென்ட்ஸ், இந்த ஆர்டர் பிளாக்ஸ், பிஓஎஸ்லாம் பார்க்குறது எல்லாமே நம்மளோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ். மேஜர் ஸ்ட்ரக்சர் தான் மார்க்கெட்டே மூவ் பண்ணும். இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இந்த மேஜர் ஸ்ட்ரக்சருக்கு இன் பிட்வீன்ல நடக்கிற இன்டர்னல் மூவ்மெண்ட்ஸ் மட்டும் தான். சரிங்களா? அதனால தான் நம்ம அத இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்றோம். மேஜர் ஸ்ட்ரக்சர் எப்படி போகுதுன்னு முடிவாகுதோ, அதுக்கேத்த மாரி தான் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பிரிண்ட் ஆகும். சரியா? அண்ட் இன்டியூஸ்மென்ட்ஸ், பிஓஎஸ் எல்லாமே இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல மட்டும் தான் இருக்கணும். இங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது ஒரு மேஜர் லோ. இங்கேருந்து மார்க்கெட் மேல போயிட்டு, ஒரு இன்டர்னல் புல் பேக் கிரியேட் பண்ணி, மேஜர் ஹை வந்து, அகைன் டவுன் ட்ரெண்ட் வந்து ஒரு இன்டர்னல் புல் பேக்ஸ் இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி, இன்டியூஸ்மென்ட்லாம் எடுத்து நம்ம மேஜர் லோ கன்ஃபார்ம் ஆகிட்டு, உள்ள இன்டர்னல் ஸ்ட்ரக்சரா தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு இடையில வர இன்டர்னல் புல் பேக்ஸ் எல்லாமே நம்ம இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவோம். அண்ட் இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ்லயுமே லிக்விடிட்டி ஸ்வீப்ஸ், பிஓஐ மிட்டிகேஷன்ஸ் நெறைய நடக்கும். இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வர கான்செப்ட்ஸ்ல பார்ப்போம். இப்போ நம்ம மேஜரா ஃபோக்கஸ் பண்றது மேஜர் ஸ்ட்ரக்சர் தான். சரியா? ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர எப்படி ஃபைண்ட் பண்ணணுன்றது. அண்ட் பிஓஎஸ் வச்சதுக்கப்புறம் இந்த ரீசன்ட் புல் பேக் இன்டியூஸ்மென்ட்ட மார்க்கெட் எடுத்துச்சு. ஸோ, இது நம்மளோட மேஜர் லோ. தென் மேஜர் லோவ மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. பிஓஎஸ் வச்சதுக்கப்புறம் நம்மளோட மேஜர் ஹை கிடைச்சிரும். சரியா? இந்த மாரி தான் நீங்க ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ன்றத ஃபைண்ட் பண்ணணும். அதே சேம் பேட்டர்ன் தான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஃபாலோ ஆக போகுது. மேஜர் லோ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ரீசெண்ட் இன்டியூஸ்மென்ட் எடுக்கணும். அண்ட் அண்ட் இங் அண்ட் பிஓஎஸ் கிடைச்சதுக்கப்புறம் நமக்கு மேஜர் ஹையுமே கிடைச்சிரும். இந்த இடத்துல இது நம்மளோட மேஜர் லோ, இது மேஜர் ஹை, இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா, இது வேலிடா? இதே மாரி தானே இதுவும் ஒரு ஹை அண்ட் லோ மாரி இருக்கு. அப்போ இதுவும் ஒரு ஸ்ட்ரக்சர் தானேன்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. மேஜர் ஸ்ட்ரக்சர், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு எப்பவுமே லிக்விடிட்டின்றது வேணும். லிக்விடிட்டிக்காக தான் மார்க்கெட் ஒரு ஸ்ட்ரக்சரே கிரியேட் பண்ணுது. அந்த லிக்விடிட்டி இல்லன்னா, அது ஒரு ஸ்ட்ரக்சரே கிடையாது. இதுவும் ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் தான். சரிங்களா? இது மேஜர் ஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது. எப்பவுமே லிக்விடிட்டி எடுத்தா மட்டும் தான் ஒரு மார்க்கெட்ல மேஜர் ஸ்ட்ரக்சர்ன்றது கிரியேட் ஆகும். லிக்விடிட்டி இல்லாம, இன்டியூஸ்மென்ட் இல்லாம மேஜர் ஸ்ட்ரக்சரே கிடையாது. சரியா? அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா?
இப்படி தான் ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகும்ன்ட்டு அதுதான். வித்தவுட் இன்டியூஸ்மெண்ட் அண்ட் ஆர்டர்ஸ் மேஜர் ஸ்ட்ரக்சர் கிடையாது. அதை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம எப்போ ரீசன்ட் புல் பேக் இன்டியூஸ்மெண்ட் எடுக்குதுன்றது தான் பார்க்கணுமே தவிர கிடைக்கிற ஐஸ் அண்ட் லோஸ் எல்லாம் மேஜர் ஸ்ட்ரக்சர்னு மார்க் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ரீசன்ட் புல் பேக்காக இருக்குது. ஸோ மார்க்கெட் எப்போ மேலே வந்து நமக்கு இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுக்குதோ அப்போ தான் நமக்கு இந்த மேஜர் லோன்றது கன்ஃபார்ம் ஆகும். அண்ட் இந்த மேஜர் லோ கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம பிஓஐசியே கன்ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? வித்தவுட் இன்டியூஸ்மெண்ட் எடுக்காமல் மேஜர் லோ கன்ஃபார்ம் ஆகாமல் பிஓஐஸ்க்கு நம்ம போகவே கூடாது. ஏன்னா அகெயின் அதே தான், லிக்விடிட்டி எடுத்தால் தான் மார்க்கெட்டில் ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகும். ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆனால் தான் நமக்கு ப்ரோ ட்ரெண்ட் கவுண்டர் ட்ரெண்ட் எதுன்னே தெரியும். ஸோ அப்போ தான் நம்மளால் ஆர்டர் ஃப்ளோவை பார்த்து ப்ரோ ட்ரெண்ட் மூவ்ஸை பிடிக்க முடியும். ஸோ இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பிஓஐ செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் உங்களோட பிஓஐக்கு மார்க்கெட் வந்ததும் அங்கே நம்ம கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்து நம்மளோட ஆர்டரை போட போகிறோம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் அகெயின் ப்ரோ ட்ரெண்ட் கண்டினியூ ஆகி கீழே போய் பிரேக் ஆகும். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு, மார்க்கெட் லிக்விடிட்டி எடுத்து ஆர்டர்ஸை கிராப் பண்ணி ஆர்டர் ஃப்ளோவை கிரியேட் பண்ணி அங்கேருந்து ப்ரோ ட்ரெண்ட் கண்டினியூ ஆகி மார்க்கெட்டில் பிஓஐஸ் வச்சுருக்கு. ஸோ தட் இந்த ஆர்டர்ஸை கிரியேட் பண்ண இந்த ஹை நம்மளோட மேஜர் ஹை. இந்த ஹைலேருந்து தான் அக்ரெசிவாக ஆர்டர்ஸ் உள்ளே வந்து நம்மளோட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணியிருக்கு. புரியுதா? இதுதான் இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட தியரி. இப்படி தான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஒர்க் ஆகும். அண்ட் இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சரை ரீட் பண்ணணும், லிக்விடிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த மாதிரி யாரெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரலையோ அவங்களுக்கே இதெல்லாம் தெரியலன்னு அர்த்தம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்போவுமே இதே மாதிரி டவுன் ட்ரெண்ட்லேயே போய்கிட்டு இருக்காது. இதை விட ஹையர் டைம் ஃப்ரேமோட டிமாண்டை டச் பண்ணலாம். இல்லை மார்க்கெட் உள்ள திடீர்னு அக்ரெசிவான பையர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா என்னாகும், மேலே போயிட்டு இந்த மேஜர் ஹையை பிரேக் பண்ணிடும். அதுதான் நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவோம். மார்க்கெட்டோட கேரக்டர்ன்றது டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்லேருந்து பிரேக் ஆகி அப் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சருக்கு மாறுது. புரியுதா? இதுதான் நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவோம். ஒன்ஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சதுக்கப்புறம் ரொம்பவே சிம்பிள், பெருசாலாம் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். அப் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்னென்னா மேஜர் ஹை. மேஜர் ஹை எப்போ கிடைக்கும்? ஒன்ஸ் எப்போ நம்மளோட ரீசன்ட் புல் பேக் இன்டியூஸ்மெண்ட்டை மார்க்கெட் கிராப் பண்ணுதோ, அதாவது இப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட ரீசன்ட் புல் பேக் இது தான். ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எப்போ மார்க்கெட் வந்து எடுக்குதோ அப்போ நம்மளோட மேஜர் ஹை வந்து கிடைக்கும். இன்டியூஸ்மெண்ட் எடுத்துருச்சா, மேஜர் ஹை கிடச்சிருச்சா. அண்ட் இதுக்கப்புறம் நம்மளோட பிஓஐஸ்லாம் பார்த்து மார்க்கெட் பிஓஐஸ் வரைக்கும் வந்து திரும்புதோ இல்லை இங்கேருந்து லிக்விடிட்டியை மட்டும் எடுத்துக்கிட்டு திரும்புதோ அது லிக்விடிட்டி பேஸ்டான விஷயம். ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் மேஜர் ஹை கிடைச்சதுக்கப்புறம் அகெயின் மார்க்கெட் போயிட்டு மேலே அந்த மேஜர் ஹையை பிரேக் பண்ணோம். அதாவது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடைச்சதுக்கப்புறம் வர லோயஸ்ட்டு பாயிண்ட் தான் நம்மளோட மேஜர் லோ. அண்ட் இதே சேம் பேட்டர்ன் தான் நமக்கு ஃபுல்லாக கண்டினியூ ஆக போகுது. இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததும் நமக்கு மேஜர் ஹை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சதும் நம்ம மேஜர் லோவையும் மார்க் பண்ணிவிடும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் மார்க்கெட் லோயர் ஹை லோயர் லோ ஃபார்மேஷனில் வந்துட்டு இருந்தது. ஒன்ஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்ததுக்கப்புறம் ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ ஃபார்மேஷனில் அப் ட்ரெண்டுக்கு போயிட்டுருக்கும். அண்ட் இந்த மாதிரி தான் நீங்கள் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை மார்க் பண்ணணும், வேலிட் பண்ணணும். அண்ட் இப்போ நம்ம சம் லைவ் மார்க்கெட் எக்ஸாம்பிள்ஸுமே பார்த்துடலாம். கோல்டில் 15 மினிட் டைம் ஃப்ரேம் சார்ட் எடுத்திருக்கேன். இந்த லோலேருந்து மார்க்கெட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆயிடுச்சு. இந்த அப் ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம ஒன் பை ஒன்னாக பிளாட் பண்ணலாம். ஆல்ரெடி நான் இங்கே பிளாட் பண்ணி தான் வச்சுருக்கேன். சிம்பிளாக நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் தரேன். ஸோ உங்களுக்கு இன்னுமே பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். சம்டைம் மார்க்கெட்டில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சதுக்கப்புறம் இதுக்குள்ளேயே நமக்கு இன்டியூஸ்மெண்ட் எடுத்து ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் ஆகிருக்கும். அதையுமே நம்ம ஒரு வேலிட் மேஜர் ஹை லோஸாக தான் மார்க் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரீசன்ட் புல் பேக் தான் நம்மளோட இன்டியூஸ்மெண்ட். இது இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சராக இருக்கே, இது எப்படி புல் பேக் ஆகும்லாம் யோசிக்காதீங்க. அதனால தான் நான் உங்களை புல் பேக் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்க சொன்னேன். ஏன்னா இந்த இடத்துல நம்ம ரீசன்ட் கேண்டில் லோ இங்கே எடுத்ததும் தென் ஹையையும் எடுக்கணும். கிடைச்சதுக்கப்புறம் ஒரு லோவஸ்ட்டு தான் நம்மளோட புல் பேக் லோ. ஓகேங்களா? இந்த இடத்துல ரீசன்ட் கேண்டில் லோ எடுத்ததும் தென் ஹையை இங்கே தான் வந்து எடுத்துருக்கு. சரியா? இது எப்படி இருக்குன்னா மார்க்கெட் இங்கே ஒரு புல் பேக் கொடுத்து அகெயின் மேலே வந்து புல் பேக் ஸ்டார்ட் ஆகி இவ்வளோ தூரம் வந்து இங்கே தான் முடிஞ்சிருக்கு. சரியா? ஸோ இந்த லோவஸ்ட்டு பாயிண்ட் தான் நம்மளோட புல் பேக் லோ. ஸோ அதான் நம்மளோட இன்டியூஸ்மெண்ட். புரியுதுங்களா?
ஒன்ஸ் இந்த ரீசென்ட் கேண்டில் லோவ எடுத்துட்டு எப்போ ஹை எடுக்குதோ, அப்பதான் நம்மளோட புல் பேக்கே கம்ப்ளீட் ஆகும். இதுக்குள்ள வந்த எல்லாமே நம்மளோட இந்த புல் பேக்கோட இன்டர்னல்ஸ் தான். இந்த இந்த இன்டர்னல் புல் பேக்ஸ் எல்லாம் நம்ம எதுக்குமே வேலிட் பண்ணவே கூடாது. ஏன்னா புல் பேக்குன்றதே ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். அதுக்குள்ளேயும் நம்ம இன்டர்னலா போனா, அந்த என்ட்ரின்றது ஹை ப்ராபபிலிட்டியாவே இருக்காது. ஏன்னா நெறைய பேரு இந்த லோ இதெல்லாம் வந்து புல் பேக்குன்னு மார்க் பண்ணிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் புல் பேக் கிடையாது. ஒன்ஸ் எப்போ ரீசென்ட் கேண்டில் லோவ எடுத்து ஹைய க்ளோஸ் பண்ணுதோ, அப்பதான் நமக்கு புல் பேக்குன்றதே கம்ப்ளீட் ஆகும். ஸோ நம்மளோட இன்டியூஸ்மென்ட் எடுத்ததும், நமக்கு இந்த மேஜர் ஹை கன்ஃபார்ம் ஆகும். ஒன்ஸ் மார்க்கெட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சதுக்கப்புறம் நமக்கு மேஜர் லோவும் கிடைச்சிரும். ஸோ இங்க நமக்கு அப் ட்ரெண்டுக்கான ஃபர்ஸ்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருச்சு. தென் நம்ம இதே பேட்டர்ன தான் கன்டின்யூ பண்ண போறோம். நெக்ஸ்ட் எங்க ரீசென்ட் புல் பேக் எடுத்திருக்குன்றத பாருங்க. இங்க நம்மளோட ரீசென்ட் புல் பேக் எடுத்திருக்கு. இன்டியூஸ்மென்ட் எடுத்திருக்கு. ஸோ இது நம்மளோட மேஜர் ஹையா இருக்கும். அண்ட் மார்க்கெட் இந்த ஹைய பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிற லோவஸ்ட் பாயிண்ட் நம்மளோட மேஜர் லோ. சரிங்களா? இந்த இடத்துல இதுவும் புல் பேக் தான். இதுவும் புல் பேக் தான். சரிங்களா? 2த்துலயுமே நம்ம லிக்விடிட்டிய தான் ஃபோக்கஸ் பண்றோம். இதுலயும் லிக்விடிட்டி தான் இருக்கும். இங்கேயும் லிக்விடிட்டி தான் இருக்கும். என்ன இதோட கேண்டில் நம்பர்ஸ் வேணா மாறலாமே தவிர, இதுல நம்ம ஸ்டடி பண்ற லிக்விடிட்டி மாறப் போறது கிடையாது. இங்க இருக்கிற அதே லிக்விடிட்டி தான் இங்கேயும் இருக்கும். புரியுதா? ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கும். கம்பேரிங் டூ திஸ் புல் பேக் இங்க கொஞ்சம் லிக்விடிட்டி கம்மியா இருக்கும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். பட் கான்செப்ட் எல்லாமே ஒண்ணு தான். சரிங்களா? எப்பவுமே சைஸ வச்சு கான்செப்ட்ட மாத்தாதீங்க. சைஸ் என்னதான் பெருசா, சின்னதா இருந்தாலும் கான்செப்ட் ஒண்ணு தான் எப்பவுமே. சரியா? தென் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடைச்சது. நமக்கு இந்த ரீசென்ட் புல் பேக் இன்டியூஸ்மென்ட் இருக்கு. ஒன்ஸ் இன்டியூஸ்மென்ட் எடுத்ததும் இது நம்மளோட மேஜர் ஹை. மார்க்கெட் மேல போயிட்டு வந்து இந்த இன்டியூஸ்மென்ட் எடுத்ததும் நம்மளோட மேஜர் ஹை கிடைக்கும். தென் அகைன் போயிட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணதும் நமக்கு இந்த மேஜர் லோ கன்ஃபார்ம் ஆகும். சரிங்களா? சேம் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கேன். இன்டியூஸ்மென்ட் கிரியேட் ஆயிடுச்சு. தென் ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் அகைன் மேல போய் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிருச்சு. ஆஃப்டர் திஸ் பிஓஎஸ் நமக்கு இன்டியூஸ்மென்ட் கிரியேட் ஆச்சு. ஸோ இன்டியூஸ்மென்ட் எடுத்ததும் இது நம்மளோட மேஜர் ஹை. அந்த இன்டியூஸ்மென்ட்டே ஸ்வீப் பண்ணி உடனே மார்க்கெட் மேல போய் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சதும் நம்மளோட மேஜர் லோ. சரிங்களா? அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்றேன். இதுவும் மேஜர் ஹை, மேஜர் லோ தான். இதுவும் மேஜர் ஹை, மேஜர் லோ தான். இந்த இடத்துல மார்க்கெட் உடனே ஸ்வீப் பண்ணி மேல போயிடுச்சு. லிக்விடிட்டிய மட்டும் எடுத்துக்கிட்டு உடனே போயிடுச்சு. இந்த இடத்துலயும் அதே தான். லிக்விடிட்டி எடுத்து ஆர்டர்ஸ எடுத்துட்டு போயிருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு கொஞ்சம் பெருசா இருந்திருக்கு. இது நமக்கு கொஞ்சம் ஷார்ட்டா முடிஞ்சிருச்சு. அதனால இது மேஜர் ஹை கிடையாது, இது மேஜர் லோ கிடையாதுன்னு நம்மளால எந்த ஒரு கான்செப்ட்லயும் சொல்ல முடியாது. நம்ம ஒரு மெத்தட படிக்கிறோம்னா, மார்க்கெட் எந்த கண்டிஷன்ஸ்க்கு மாறுனாலும் மெத்தட் ஒண்ணு தான். நம்பர்ஸ் மாறுறதுக்காக நம்மளோட மெத்தட்ஸ மாத்திட்டு இருக்க முடியாது. அண்ட் பாருங்க ஒன்ஸ் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சதுக்கப்புறம், மார்க்கெட் எக்ஸ்ப்ளோசிவா மேல போயிட்டு, ஸோ இங்க நமக்கு எப்போ ரீசென்ட் புல் பேக் எடுக்குதுன்றத பாருங்க. நம்மளோட ரீசென்ட் புல் பேக் இதோ இங்க இருக்கு. மார்க்கெட் இங்கேருந்து புல் பேக்கா கிரியேட் பண்ணி வந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த ரீசென்ட் புல் பேக்கை எடுத்ததுக்கப்புறம் நமக்கு இந்த மேஜர் ஹை கன்ஃபார்ம் ஆகும். ஸோ மேஜர் ஹை பிரேக் ஆனதுக்கப்புறம் நமக்கு மேஜர் லோவும் கிடைச்சிரும். சரியா? இதே தான் பேட்டர்ன். அண்ட் இந்த பிஓஎஸ்க்கு அடுத்தது பாருங்க. இந்த பிஓஎஸ்ல நமக்கு எந்தவித இன்டியூஸ்மெண்ட்டுமே கிடைக்கல. இந்த மாதிரி இன்டியூஸ்மெண்ட் எதுவுமே கிடைக்கலனா, இந்த ஸ்ட்ரக்சர்க்குள்ள லிக்விடிட்டின்றதே இல்லன்னு அர்த்தம். அண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகுறதுக்கு கண்டிப்பா லிக்விடிட்டி தேவை இல்லையா? ஸோ மார்க்கெட் இங்கேருந்து மேலே மூவ் ஆகணும்னா, அவனுக்கு நெக்ஸ்ட் லிக்விடிட்டி எங்கே இருக்கோ அதை தான் டார்கெட் பண்ணுவான். ஸோ நெக்ஸ்ட் லிக்விடிட்டி எங்கே இருக்கும்னா, இந்த மேஜர் லோவில் இங்கேருந்து பை பண்ணவங்களோட லிக்விடிட்டி எல்லாமே இந்த லோவுக்கு கீழே தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து ஃபர்தர் மார்க்கெட் மேலே மூவ் ஆகுறதுக்கு இந்த லோவை இன்டியூஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ணி தான் மார்க்கெட் லிக்விடிட்டி கிரியேட் பண்ணி மேலே போகும். ஸோ இந்த கண்டிஷனில் நம்மளோட இன்டியூஸ்மெண்ட்டுன்றது இந்த மேஜர் லோ தான். புரியுதா? ஏன்னா ஸ்ட்ரக்சருக்குள்ள எந்தவித லிக்விடிட்டியும் இல்ல. ஸோ தட் மார்க்கெட் எங்க லிக்விடிட்டி இருக்கோ, அத ஃபோக்கஸ் பண்ணுது. ஒன்ஸ் இந்த லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம், நமக்கு இந்த மேஜர் ஹை கன்ஃபார்ம் ஆகும். அண்ட் அங்கருந்து மார்க்கெட் லிக்விடிட்டி எடுத்துக்கிட்டு, இந்த பிஓஎஸ் வச்சதுக்கப்புறம் நமக்கு இது ஒரு மேஜர் லோ. புரியுதா? இங்க நான் எதுக்காக இந்த மாரி சொன்னேன்றது புரியுதா? அகைன் சொல்றேன். இந்த பிஓஎஸ் வச்சதுக்கப்புறம், நமக்கு இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள எந்தவித இன்டர்னல் லிக்விடிட்டியுமே இல்ல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகணும்னா, கண்டிப்பா லிக்விடிட்டின்றது வேணும். ஸோ மார்க்கெட் எப்பவுமே அடுத்த லிக்விடிட்டி எங்க இருக்கோ, அத ஃபோக்கஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. ஸோ நம்மளோட லிக்விடிட்டின்றது இந்த மேஜர் லோல தான் இருக்கு. ஸோ இந்த லோவையே நம்ம
இன்டியூஸ்மெண்ட்டா தான் கன்சிடர் பண்ணணும். ஸ்ட்ரக்சர்ல எப்போலாம் லிக்விடிட்டி இல்லையோ, அப்போலாம் நம்ம அந்த லோவ தான் இன்டியூஸ்மெண்ட்டா கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? ஈவன் இந்த இடத்துல இந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கு கீழ பாடி க்ளோஸ் வச்சாலுமே அது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்லாம் கிடையாது. ஏன் நான் சொல்றேன்னா, ப்ரீவியஸா நான் தான் சொன்னேன் மேஜர் லோ பிரேக் பண்ணா அது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்னு. பட் இந்த கண்டிஷன்ல இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடையாது. ஏன்னா, ஈவன் தோ இது மேஜர் லோவா இருந்தாலும், மார்க்கெட்டுக்கு தேவையான லிக்விடிட்டிய கண்டிப்பா அந்த லோல இருந்து தான் எடுக்கும். ஸோ, அது எடுக்கிறப்போ ஸ்வீப் பண்ணியும் எடுக்கலாம், க்ளோஸ் பண்ணியும் எடுக்கலாம். பாடி க்ளோஸ் வச்சு அத எடுத்ததுனால, அது சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா நம்ம கன்சிடர் பண்ணோம்னா, அந்த லிக்விடிட்டிய மட்டும் எடுத்துக்கிட்டு அகைன் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தான் போய் முடியும். புரியுதுங்களா? இதுக்கான எக்ஸாம்பிளுமே நான் காட்டுறேன். இங்க பார்த்தீங்கன்னா, ஜிபிபி யூஎஸ்டில இந்த இன்டியூஸ்மென்ட் எடுத்து நம்மளோட மேஜர் ஹை, மேஜர் லோலாம் கிடைச்சது இல்லையா? ஒன்ஸ் ஆஃப்டர் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர்ல எந்தவித புல் பேக்ஸுமே இல்ல. லிக்விடிட்டியே இல்ல. ஸோ லிக்விடிட்டின்றது இந்த லோல தான் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த லோவ தான் என்னோட இன்டியூஸ்மென்ட்டாவே எடுத்தேன். ஏன்னா, இத நான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா கன்சிடர் பண்ணேன்னா, இங்கேருந்து லிக்விடிட்டிய மட்டும் எடுத்துட்டு அகைன் மார்க்கெட் மேல தான் போகும். இங்கேயுமே என்ன நடந்திருக்கு? இந்த லோல இருந்த லிக்விடிட்டிய எடுத்துட்டு அகைன் மார்க்கெட் மேல தான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கு. அண்ட் இதுக்காக தான் நான் உங்களுக்கு கான்செப்ட்ட அடிப்படையிலேருந்து சொல்லி தரேன். ஏன்னா மார்க்கெட்ல அதுக்கான கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த விஷயத்த நான் எந்த ஒரு மென்டார் கிட்ட இருந்தும் கத்துக்கல. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் லிக்விடிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணத வச்சு மட்டுமே லேர்ன் பண்ணது தான் இது. அண்ட் மார்க்கெட்ல நீங்க எங்க எடுத்து பார்த்தாலுமே இதே பேட்டர்ன் தான் கன்டின்யூ ஆகும். ஒரு ஸ்ட்ரக்சர்ல இன்டியூஸ்மென்ட்ன்றதே இல்லன்னா, அந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்க லோ தான் இன்டியூஸ்மென்ட்டாவே ஆக்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துல நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்தோம்னா, அது நமக்கு தப்பா தான் போய் முடியும். அண்ட் எப்பவுமே ஸ்ட்ரக்சர்க்குள்ள இன்டியூஸ்மென்ட் இல்லன்னா, அந்த மேஜர் லோவ தான் நீங்க இன்டியூஸ்மென்ட்டா எடுக்கணும். புரிஞ்சுதா? இத யாரும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. இது ரொம்பவே ஈஸி தான். நீங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சர அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இது ரொம்பவே ஈஸியா புரிஞ்சிரும். அண்ட் ஆஃப்டர் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சதுக்கப்புறம் இங்கே நம்மளோட இன்டியூஸ்மெண்ட் எடுத்து நம்ம மேஜர் ஹை கிடச்சிது. தென் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட மேஜர் லோ. அண்ட் அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் எங்கேயுமே இன்டியூஸ்மெண்ட்டை எடுக்கலை. மார்க்கெட் அப் ட்ரெண்ட் கண்டினியூஷன்லேயே போயிட்டு நம்மளோட ரீசன்ட் புல் பேக் இங்கே தான் எடுத்திருக்கு. இது உங்களுக்கு புரியுதா? இது புல் பேக், இது ஒரு புல் பேக். இங்கே ஸ்டார்ட் ஆன புல் பேக்ன்றது நமக்கு இங்கே தான் முடிஞ்சிருக்கு. முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேயே அனதர் புல் பேக் கிரியேட் பண்ணி மார்க்கெட் மேலே போயிருக்கு. சரிதா? இந்த கேண்டிலோட லோவை எடுத்ததுக்கப்புறம் ஹையை இங்கே தான் க்ளோஸ் பண்ணியிருக்கு. இங்கே தான் நம்மளோட புல் பேக்கே எண்ட் ஆயிருக்கு. ஸோ புல் பேக் எண்ட் ஆன உடனே ரீசன்ட் கேண்டில் லோவை எடுத்து அகைன் இன்னொரு புல் பேக் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ரீசன்ட் புல் பேக். அந்த லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட மேஜர் ஹை கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ தென் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட மேஜர் லோவும் கிடச்சிரும். அண்ட் அகெயின் பிஓஎஸ் வச்சதுக்கப்புறம் நம்மளோட ரீசன்ட் புல் பேக் இதுதான். ரீசன்ட் கேண்டில் லோவை இந்த கேண்டில் எடுத்துட்டு அகெயின் போய் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இது நம்மளோட இன்டியூஸ்மெண்ட். ஒன்ஸ் இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் இது நம்மளோட மேஜர் லோ, மேஜர் ஹை அண்ட் தென் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருமே பண்ணிடுச்சு. பண்ணதுக்கப்புறம் நம்மளோட மேஜர் லோ கிடச்சிரும். அகெயின் பாருங்கள், இங்கேயுமே நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் உள்ள எந்தவித லிக்விடிட்டியுமே இல்லை. புல் பேக்ஸ் இல்லை. ஸோ இந்த லோ தான் நமக்கு லிக்விடிட்டியாக ஆக்ட் ஆகும். ஸோ இதுதான் நம்மளோட இன்டியூஸ்மெண்ட்டு. ஒன்ஸ் இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் இந்த ஹை நமக்கு கன்ஃபார்ம் ஆகும். மார்க்கெட் இன்னும் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இன்டியூஸ்மெண்ட் இல்லாத காரணத்தினால மட்டுமே இந்த லோவை எடுத்திருக்கு. சரியா? அதர் தென் மார்க்கெட் ஸ்டில் நமக்கு டவுன் ட்ரெண்ட்லாம் சேஞ்ச் ஆகலை. ஸோ ஒன்ஸ் இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் இங்கேருந்து மார்க்கெட் அகெயின் போய் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணலாம். பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மேஜர் லோன்றது கன்ஃபார்ம் ஆகும். சரியா? அகெயின் மார்க்கெட் இந்த மேஜர் லோ பிரேக் பண்ணி சேஞ்ச் ஆஃப் கேரக்டரும் நடக்கலாம். அப்படி இல்லைனா இங்கேருந்து ஆர்டர்ஸ் எடுத்துக்கிட்டு மார்க்கெட் போய் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் பண்ணலாம். என்ன வேணால் இங்கே நடக்கலாம். நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ட்ரேட்ஸ் எடுக்கணும். அண்ட் இதுக்குள்ளே பிஓஎஸ் எல்லாம் எப்படி மார்க் பண்ணணுன்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரியாதவங்க அகெயின் வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அந்தளவுக்கு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக தான் சொல்லியிருக்கேன். அண்ட் இருந்தும் உங்களுக்கு எதனாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். நான் டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். அண்ட் இந்த கான்செப்டை நீங்கள் யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி மற்ற பார்ஸ்லையுமே போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களால் எந்த ஒரு கான்செப்டையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மாஸ்டர் பண்ண முடியும். ஸோ நான் இங்கே சொல்லிக் கொடுத்த எவ்ரி கான்செப்டையும் நல்லா மண்டையில் ஏற்றிக்கிட்டு போய் மார்க்கெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இம்ப்ளிமெண்ட் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பேக் டெஸ்ட் பண்ணி இந்த கான்செப்ட்லாம் எப்படி ஒர்க் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ட்ரேடிங்குள்ளே இதை அடாப்ட் பண்ணிக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.